இல்லைனாலும் போடலாம், இருந்தாலும் பிளேன் வச்சு போட்டா நமக்கு பாயிண்ட் ஈஸியாக எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. ரேட்ஸில் போயிட்டு ஈஸில் வந்து 1 மீட்ரு சார். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 37லேருந்து 40 டிகிரி இருக்குங்க சார். அது போட முடியும்? போடலாம், அது போடலாம். 37 40 டிகிரி 37 40 டிகிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆமாம், அது நாமினல். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு மீட்ரு இருக்குது. இது வந்து 2500 வந்து ஹெட் கிளியரன்ஸு கண்டிப்பாக வேணும், சரியா? ஒரு ஸ்டேர் கேஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேர் கேஸ்க்கு வந்து 2500 ஹெட் கிளியரன்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ இதை வந்து மூவ் பண்ணுறோம் 2000க்கு 2500க்கு. ஈஸ்டில் வந்து இந்த ஸ்டேர் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரியில் ஃபால் ஆகணும். நமக்கு உதாரணத்துக்கு இப்போ காப்பி கொடுக்குறோம். இந்த கிளியர் இந்த எட்ஜ் வரைக்கும், அதாவது எந்த எட்ஜ்னா இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜு தான் நமக்கு கணக்கு ஸ்டேர் லென்த்து. ஸோ அந்த ஸ்டேர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2500 ஹைட் வச்சுருக்கேன். அப்போது நமக்கு 37.5 டிகிரி வரணும். அப்போ ஆட்டோகேடில் போட்டு நீங்கள் எத்தனை டிகிரி ஆங்கிள் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம், இந்த லென்த்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஹைட்டு நமக்கு 2500 தெரிஞ்சு போச்சு, இந்த ஆங்கிள் வந்து 37.5 டிகிரி தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ வரும்னு சொல்லி. அந்த லென்த்தை டைரெக்டாக நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேர் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டேர் கேஸ் போட்டதுனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அது எவ்வளோ வச்சோம்னா வரும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3500 வைக்கிறேன் நான் இங்கேருந்து. ஸோ இங்கே ஒரு 500, 4500, சரியா? ஸோ அப்போ இங்கேருந்து இதை மூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு சரியாக போச்சு. 3500 எங்கே டைப் பண்ணீங்க? நான் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறேன். இப்போ 3500, சரி 3500 எனக்கு கேப் வரணும். இது 1 மீட்ரு இருக்கு இல்லையா, அது ஒரு மீட்ரு சேர்த்தோம்னா கேப் வந்து 4500. அது 500 mm எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நான் இந்த காலத்தோடய போய் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த 500 mm இங்கே ஒரு காலம் எல்லாம் போட்டுட்டுலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த காலத்தோடய சேர்த்து நம்ம பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ண போகிறேன், இது இந்த காலத்தோட எண்டு பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். இதுலேருந்து இந்த பாயிண்ட் பிடிச்சிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன நான் கண்ணாப்பின்னு காப்பி பண்ணுறேன், அது இருக்கட்டும். நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டேன். இப்போது ஸ்டேர் கேஸு இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த லேஅவுட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டு நேமு, டிஸ்கிரிப்ஷனு, வித்து, ஸ்டார் வித்து வந்து எவ்வளோ வேணுன்றதை என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா இருக்குது, ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். பிக் த எட்ஜுன்னு கேட்குது இல்லையா, இந்த எட்ஜு செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணக்கூடாது, எட்ஜை தான் பிக் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜு நம்ம பிக் பண்ணணும். அடுத்தது டூ ரெஃபரன்ஸ் கேட்குது இல்லையா, டூ ரெஃபரன்ஸ் எட்ஜு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே போல் இதோட எட்ஜு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, ரிசல்டிங் பிச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 39.7 டிகிரி இஸ் கிரேட்டர் தென் த அலௌடு மேக்ஸிமம் 38 டிகிரி. அதாவது 38 டிகிரியை விட இது வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதை ஸ்லைட்லி இருந்தால் நான் மூவ் பண்ண போகிறோம். சரியா?
என்று இந்த ஸ்டார் கேஸ்க்கு 38 டிகிரிஸ் மட்டும்தான் அலோவபுளா சார்? அதுக்கு மேலே போனால் எரர் காட்டும். ஆமாம், இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியாதுங்க பாருங்க. ஸோ இப்போ பிக் வந்து இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இப்போது இதை வந்து அதே மாதிரி 5000 நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். இது நெக்ஸ்ட் இது வந்து ஹேண்ட் ரெயில் கான்ஃபிகரேஷன் என்னன்னு இருக்கு இல்லையா, போத் சைடு கொடுத்துருங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஹேண்ட் ரெயில் வரும், இல்லைன்னா வராது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பில்டு ஹேண்ட் ரெயில். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம அக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோரில் வந்து இங்கே வரணும் நம்ம வந்து, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேட்டை தூக்கி இங்கே காப்பி பண்ண போகிறோம். ஒரு டவுட், இந்த பிளேட்டும் அந்த பிளேட் வந்து ஆங்கிள் எப்படி சார் மெஷர் பண்ணுறது? எந்த ஆங்கிள்? ஸ்டார் கேஸோட ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறது? ஆங்கிளை மெஷர் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டேர் கேஸோட ஆங்கிள் தான் அதில் வந்துச்சுங்களா, மாடிஃபை போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இதை காப்பி பண்ணிட்டு அப்படி பண்ணுறோம். ஸ்டார் கேஸ் மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆங்கிள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி, என்ன பண்ணணும்? அதான் ஆட்டோகேட்டில் போட்டு ட்ரா பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் அந்த ஆப்ஷன் இல்லையா சார்? இது இப்போ நீங்கள் ஆட்டோகேட்டில் போட்டு இல்லை பேப்பர் பேனை எடுத்துகிட்டு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரையாங்குலர் போட்டுட்டு அதில் வந்து எத்தனை டிகிரி வேணுன்றதை நீங்கள் அரைவ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னா ஹைட்டு 2500 ஃபிக்ஸ்டு, அதை எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? எப்பயுமே 2.1 ஹெட் கிளியரன்ஸு, 400 வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு 2500 வந்து அவங்க வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து இங்கேருந்து ஃப்ளைட் பண்ணணும். இந்த மேலையும் கீழே லேண்டிங் ஏரியாவோட சேர்ந்த மாதிரி ஸ்டார் கேஸ்லாம் இருக்குங்க சார். இப்போ லேண்டிங் பிளேட் வந்து நாம தானே கொடுத்தோம், அது இல்லாமல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி. இல்லை, அந்த மாதிரி ஸ்டார் கேஸ் ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பீமை போட்டோ காலத்தை போட்டோ நீங்கள் அது என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து மாடிஃபை இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா, மாடிஃபை ஸ்டார் போயிட்டு போயிருங்க. மாடிஃபை ஸ்டார் பிளேட் போயிட்டு கடைசிக்கு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்து விடுங்க கொஞ்சம் வழியில், ஏன்னா நிறைய கட் ஆகுது. இதில் வந்து ஸ்டார் கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கு பாருங்க, 35.9 டிகிரி ஆங்கிள் இப்போ நமக்கு வந்துச்சு பாருங்க. சரியா சதீஷ்? இங்கே பாருங்க 35.9 கரண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆப்செட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நான் வந்து ஆப்செட் கொடுக்க போகிறேன். இல்லைன்னா இந்த நட்ஜுன்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்துக்கணும். இதில் வந்து எத்தனை எம்எம் கொடுத்தீங்கன்னா அது அந்த எத்தனை எம்எம் போகும். இது பாருங்க, இப்போ 50 mm போட்டுட்டு 50 mm இங்கே மூவ் பண்ணிங்கன்னா லிட்டில் பிட் அப்படியே மூவ் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் அந்த எட்ஜில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எட்ஜில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆப்செட் கொடுத்தீங்கன்னா ஸ்னாப் எல்லாம் எதுவும் வராதா சார்? இந்த ஸ்டார் ஸ்னாப் பாயிண்ட் எதுவும் இருக்காதா சார்? அப்படியே கிளிக் பண்ணி இருக்கு, ஸ்னாப் பாயிண்ட் இருக்கு. மூவ் கமாண்ட் கொடுத்து ஸ்னாப் பாயிண்ட் பண்ணிக்கலாமா?
இப்போ பில்டை கொடுத்துட்டு மூவ் கமெண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் மூவ் கமெண்ட் கொடுத்து நீங்கள் எங்கே மூவ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எல்லாம் வருது சரியா. இப்போ நம்ம இதுக்கும் போட்டாச்சு இல்லையா. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ரைல் போடணும். ஓகேவா. ஸோ இந்த ஹேண்ட்ரைல வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து இந்த எட்ஜ்லேயும் இந்த எட்ஜ்லேயும் ப்ராப்பராக போடணும். அதை நீங்கள் ப்ராஜெக்ட்னு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்து போடலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த மாதிரி ஸ்டார் கேஸை யூஸ் பண்ணி போட மாட்டாங்க. அதாவது மெக்கானிக்கல் பீப்புள் வந்து நம்ம பைப்பிங் பீப்புள் ஸ்டேர் கேஸை போட்டு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டேர் கேஸை போட்டு அனுப்புவாங்க. ஆனால் சிவில் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் என்டிட்டி தான் போடுவாங்க. நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. அது மாதிரி தான் இந்த ஸ்டேர் கேஸ்லாம் போடுவாங்க. இருந்தாலும் கமெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன ஏதுன்ட்டு. சரி, இப்போ வந்து ஹேண்ட்ரைல போடணும். அந்த ஹேண்ட்ரைல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஹேண்ட்ரைல் போயிட்டு இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு நேமு, டிஸ்கிரிப்ஷன், ஹேண்ட்ரைல் சைஸ், ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குங்க. அடுத்தது ஹேண்ட்ரைல் கிக் பிளேட்டு கார்னர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று டைப்பு, இந்த மாதிரி ஒரு டைப்பு, 2 டைப் இருக்குது இதில் வந்து. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ காப்பி ரூட் பாயிண்ட்டு நீங்கள் பிக் பாயிண்ட் வச்சு போடணுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி போடுறேன். கிரியேட் ரூட் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிக் த பொசிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரூட் பாயிண்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ரூட் பாயிண்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை க்ளோஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது க்ளோஸ் ஆகும். இது ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். இப்போ இது இருக்கா, இது என்னது செலக்ட் ரூட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரூட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த ரூட் பாயிண்ட் கரண்ட் ரூட் பாயிண்ட் நீங்கள் வந்து வச்சுப்பாங்க இந்த இடத்துல. இப்போது இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் கரண்ட் ரூட் பாயிண்ட், டெலிட் கரண்ட் ரூட் பாயிண்ட் டெலிட் பண்ணிங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ கரண்ட் ரூட் பாயிண்ட் இங்கே இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூவ் கரண்ட் ரூட் பாயிண்ட்டு, இல்லைன்னா இது என்ன பண்ண போகிறேன் செலக்ட் ரூட் பாயிண்ட்டு, இது என்ன பண்ண போகிறேன் கிரியேட் ரூட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ரூட் பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு கரண்ட் ரூட் பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் கரண்ட் ரூட் பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து டெலிட் ரூட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா டெலிட் ரூட் பாயிண்ட்ஸு, இது வந்து டெலிட் ஆல் ரூட் பாயிண்ட்ஸ்னால் எல்லா ரூட் பாயிண்ட்ஸுமே டெலிட் ஆகிடும். சரியா. இது வந்து டெலிட் ரூட் பாயிண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா 4 பாயிண்ட் வரும். எந்த பாயிண்ட் டெலிட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் கேட்குது, இதுலேருந்து இது வரைக்கும் கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு அது வரைக்கும் கிளிக், ஏதோ ஒன்று அது பாட்டுக்கு எடுத்து டெலிட் பண்ணி வச்சுட்டு இப்போ கரண்ட் ரூட் பாயிண்ட் இருக்குது. மறுபடியும் நான் ரூட் பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரூட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் மூவ் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இது வந்து ஹேண்ட்ரைல். அவ்வளோதான். கிக் பிளேட்டுங்கிறது இந்த இதுதான் கிக் பிளேட்டு. சரிங்களா. ஸோ இது மாதிரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போடணும். இப்போ இந்த இடத்துல போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். கிரியேட் ஹேண்ட்ரைல், இப்போ காப்பி ரூட் பாயிண்ட் போடுறதுனால ரூட் பாயிண்ட் வந்து எஸ் கொடுக்குங்க. இப்போ எல்லா ரூட் பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா. இப்போ க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து எங்கேருந்து எது வரைக்கும் டெலிட் ஆகணும், எனக்கு இந்த பக்கம் ஸ்டார் கேஸ் போகணும். கரெக்டாக இங்கேருந்து போகும். இதுக்குள்ள இந்த ஏரியாவில் இங்கிட்ட ஒரு ஸ்டார் ஃப்ளைட் இந்த பக்கம் மூவ் ஆகும். இங்கே நம்ம நடந்து வர்றது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக எல் மாதிரி எடுத்தாகணும், டெலிட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம அதை டெலிட் பண்ணணும். இப்போ நான் வந்து டெலிட்டு கரண்ட் ரூட் பாயிண்ட்ஸு, டெலிட்டு ரூட் பாயிண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. சரியா.
இப்போ 1 2 3 எண்டு பாயிண்ட் வரைக்கும் கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் பாயிண்டிங் வந்துச்சு, இப்போ தான் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்துருக்கு. மறுபடியும் எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபுல்லாக போச்சு. இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கரண்ட் ரூட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு, பாத்து ஸ்டார்ட் இந்த இடத்துல இருக்கு. சரியா? ஸோ இந்த பாத் இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஓப்பனில் கொடுத்துருவோம். ஓப்பனில் விட்டுட்டு அப்புறம் டெலீட் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெலீட் ரூட் பாயிண்ட்ஸ். இப்போ இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். எதுக்கு கேண்ட்ரைல் ஸ்டார்ட் பண்ணது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் நான் டெலீட் பண்ண வேண்டியது எனக்கு என்னது, இதுலேருந்து இதுலேருந்து 2 3 4 வரைக்கும் இல்லையா? ஓகே, கரண்ட் ரூட் பாயிண்ட் தான் இருக்கு. சரி, ஓகே. அப்படி இல்லைன்னா இங்கே வரணுமே, கரெக்டாக வரணும். சரி, ஓகே. அஸ் ஆஃப் நவ் அப்படியே போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபியூச்சர் என்னன்னு. ஸோ இங்கே ஒரு ஹேண்ட் ரயில் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஸ்பிளிட் ஹேண்ட் ரயில் யூஸ் பண்ணலாம்ல சார்? ஸ்பிளிட் ஹேண்ட் ரயில் போடக்கூடாது. ஸ்பிளிட் ஹேண்ட் ரயில் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஹேண்ட் ரயில் போடலாம். 2 இடத்துலையும் டெலிட் பண்ணி விட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டு எல் டைப் ஸ்ட்ரைட் பைப்பாக இருந்துச்சுன்னா ஸ்பிளிட் ஹேண்ட் ரயில் போடலாம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்பிளிட் ஹேண்ட் ரயில் போடுறது வேஸ்ட். இது மாதிரி போடுறது பெட்டர். இதில் வந்து டெலிட் ரூட் பாயிண்ட்டை டெலிட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் ரயிலை செட் பண்ணிக்கோங்க. சார் இப்போ நம்ம இந்த E3ல வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அந்த மாதிரி வேணும்னா எப்படி சார் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டாரு, இல்லை ஒரு பிளான் டிசைன் பண்ணியிருக்காரு, அது ஒரு ஆப்ஷன். அதுலேயே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னொரு ஆப்ஷனையும்